பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பேன் எடுத்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் நீளமாக நறுக்கி எடுத்திருந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பொடியாக நறுக்கி எடுத்திருந்த வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி எடுத்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் ஆட் பண்ணுற ஒவ்வொரு பொருளும் நீங்கள் எவ்வளோ சப்பாத்தி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ணணும். நான் ஒரு 10 சப்பாத்தியை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா பொருளும் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்பாத்தி மாவில் உப்பு சேர்க்கலை அப்படின்னா இதில் உப்பு நிறையா சேர்த்துக்கோங்க. சப்பாத்தி மாவில் நான் உப்பு சேர்த்துருக்கேன் அப்படின்னா இதில் உப்பு கம்மியாக சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வாசத்துக்காக நம்ம மசாலா தூள் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா மைய வதங்கி வருது, உங்களுக்கே நல்லா தெரியும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதில் கறிவேப்பிலை மேலால் தூவி விட்டு அதோட கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். தூவி விட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ அதில் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் அந்த சப்பாத்தி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி அளவுக்கு தான் நீங்கள் அடித்து எடுத்து வச்சுக்கணும். அதை இப்போ ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு இறக்குனிங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான கொத்து சப்பாத்தி ரெடி. உங்களுக்கு இந்த சப்பாத்தி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.